ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்று காலை வேதம் வாசித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? தேவனுக்கு முன்னதாக நின்று முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதித்திருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை ஜெபிக்க மறந்திருந்தால் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். பதிலாக உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பலன் வரும், உன் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகியிருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை. உன் வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறாயோ, கட்டன் பாரத்தோடு கண்ணீரோடு கடந்து வருகிறாயோ, மழலை செல்வம் இல்லை என்று சொல்லி, கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி பாரத்தோடு நிற்கிறாயோ, கலங்காதீரு. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு முன்னதான் நீ கண்ணீர் வடித்து பார். உன் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவர். உன் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவன். ஐயன் பட்டணத்து விதவை கதறி அழுத போது அழாதே என்று சொல்லி ஆறுதல் சொன்னவர் மாத்திரமல்ல, ஆறுதல் செய்தவர், மரித்தபடி உயிரோடு எழுப்பின ஆண்டவர். எனக்காக உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் ஜீவிக்கிற தேவனவர். அவர் உன் கண்ணீரை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு கடந்த ஆண்டிலே ஒரு அருமையான மகள் வந்தார். அவருடைய பெயர் டாஃப்னி. அவர் இவ்விதமாக சொன்னார், 6 ஆண்டுகள் குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அழுதாள், அழுது கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு வாரம் வரும்பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருந்தாள். ஆண்டவர் கண்ணீரை கண்டு கடந்து போகாதபடி ஆண்டவர் சொன்னார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கடந்த வாரம் கூட்டத்திற்கு வந்திருந்தார். எனக்கு அருமையான கடந்த வாரம் தேவாலயத்தில் சந்தித்திருந்தேன். எங்களுடைய பகுதியிலே கடந்த நாட்களிலே இந்த தவக்கால மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நற்செய்தி கூட்டத்திற்கு கர்த்தர் கொடுத்த மழலை செல்வத்தை கரத்தில் எடுத்து கொண்டு வந்திருந்தார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் கொடுத்திருக்கிறார். 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து இரட்டிப்பாய் மகிழ வைத்திருக்கிறார். அவள் ஒரு நாள் அழுதாள். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இப்படி சொன்னார், என் கண்ணீரை கண்டு 2 மடங்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க ஐயா, அம்மா, அவள் கடந்து வந்த பாதையில் அவள் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? குழந்தைக்காக என் கணவர் கப்பலுக்கு கூட போகாமல் இருந்திருக்கிறாங்க, போக முடியாம எப்படியாவது குழந்தை செல்வ வேணும்னு சொல்லி. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே தலை குனிந்து தள்ளப்பட்டு உதாசீனப்பட்டு கண்ணீர் வடித்திருந்தாலோ அதே இடத்தில் உயர்த்தப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறாயோ, தேவனை மாத்திரம் தேடிப்பா. சிலுவையில் ஜீவன் கொடுத்த மரணத்தை ஜெயித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ரத்தம் உங்கள் மேல் இறங்கும் என்று சொன்னார். அவர் கரம் உங்கள் மேல் வைக்கப்படும் என்று சொன்னார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், இரட்டதனையான ஆசீர்வாதம் வரும். இரட்டிப்பான நன்மைகள். எனக்கு ஏற்ற ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை, என் வேலை பார்க்கும் பணித்தளத்தில் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, தேவனுக்கு முன்னதாக நின்று வா. உன் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்து பார். இந்த நாளிலே கர்த்தர் இரட்டதனையான ஆசீர்வாதத்தை உன் வெட்கத்துக்கு பதிலாக, நீ வெட்கப்பட்டது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக, இதை கேட்டுக்கொண்டிருக்க இணையதளத்தின் மூலமாக, அலைபேசியிலே, தொலைக்காட்சியில, ஆண்டவரே இன்டர்நெட்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையெல்லாம் மாறட்டும். விசேஷித்த விதமாக குஞ்சு மகிழ குழந்தை செல்வத்திற்காய் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வித்து
பழுகவும் பெருகவும் செய்யும். அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு சுவாமி எந்த இடத்துல அவர்கள் தலை குனிந்து தள்ளப்பட்டு கண்ணீர் வெடித்து நின்றார்களோ அதே இடத்துல உங்கள் நாமத்தை உயர்த்தி நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கரத்தில் எடுத்து உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபைதாரும். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.